லாஸ்ட் பார்ட்ல நம்ம அல்துமியாவையும் ரஷ்ய சுல்தானையும் இல்துமிஷோட அமைச்சரை வந்து கொண்டுறாங்க. இதை பத்தி பார்த்தோம். இந்த பாட்டுல பால்பனை பத்தி பார்க்க போறோம். அடிமை வம்சத்தோட கடைசி சிறந்த ஆட்சியாளர் தான் இந்த பால்பன். இவருடைய உண்மையான பேர் வந்து உல்லா கான். இவரோட காலகட்டத்தில் 2 சிறந்த பாடகர்கள் இருந்தாங்க, அமீர் ஹாசன் மற்றும் அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ருவை தான் நம்ம இந்தியாவின் கிளி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம். இவர் தான் வந்து உருது கவிதையின் தந்தையும் கூட. பால்பன் தான் இந்தியாவில் முதல்ல ராணுவத்துறை ஆரம்பிச்சாரு. இந்த துறை தான் திவான் ஐ ஹர்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. பால்பன் வந்து ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்தினாரு. இதோட அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு குற்றத்துக்குமே மன்னிப்பே கிடையாது, எல்லாத்துக்கும் மரண தண்டனை மட்டும்தான். சிறிய குற்றம் பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடே கிடையாது, எல்லாத்துக்கும் மரண தண்டனை தான். என்ன தப்பு பண்ணா ஏதோ ஒரு போன ராங்கா போட்டுருக்கான், ராங் நம்பர்லாம் சாரி சொல்லிட்டு வச்சிர வேண்டியதானே. இதனாலே இவருடைய காலகட்டத்தில் குற்றங்கள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பால்பன் வந்து தன்னைத்தானே கடவுளின் நிழல் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. தான் வந்து அரியணை ஏறின பிறகு எனக்குன்னு உறவு முறை யாரும் கிடையாது, எல்லாருமே சமம் தான் அப்படின்ற பாலிசி தான் இந்த பாலிசி. தன்னுடைய அவைக்குள்ள வரவங்களுக்கு வந்து யாரும் மது அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை வச்சாரு. தன்னுடைய அவையில இருக்கவங்க யாருமே சிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பிக்கு தடை போட்டாரு. இவரை பத்தின மேற்கொண்ட செய்திகளை அடுத்த பாட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்வொர்க் என்னன்னா, இந்தியாவின் கிளி எனப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டிஎன்யூஎஸ் சர்வே பிசி எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. 2025 பிசி எக்ஸாமுக்காக ஃபுல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க நாங்க கொடுக்குற அந்த லைன் பை லைன் பிடிஎஃப்பும் இந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க அட்டன் பண்ணா போதுமானது. எல்லாமே இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆயிடும். 6ல இருந்து 10 வரைக்கும் வரி வரியா எடுக்கப்பட்ட 30,000+ லைன் பை லைன் நோட்ஸ் பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். அதுல இருந்து படிக்க வச்சு டெஸ்ட் வைப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ், ஹிஸ்டரி, எகனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, பாலிட்டி, ஐஎன்எம், சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மேக்ஸ், சைக்காலஜி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகும். மேக்ஸுக்கு வந்து பிடிஎஃப் மட்டும் இல்லாம ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டைம்ல எப்போ அட்டன் பண்ணிக்கலாம், டைம் லிமிட்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஃபுல் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்றவங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மொத்தமே சேர்த்து வெறும் 399 rupees மட்டும் தான். லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. சோ தேவைப்படுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிசி எக்ஸாம் 30,000+ கொஸ்டின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்றோம்.